சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆச்சு. எங்கள் ஹஸ்பண்டும் இல்லை, நானும் 20 வருஷமாக தனியாக இருந்து தான் பசங்களை விழுப்புரம் ஜிஹெச்சில் தான் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறேன். தனியாக இருந்து தான் குழந்தைங்கள படிக்க வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லைஃப்பில். எங்களோட குடும்பம் யாருமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் இருக்கு விழுப்புரம் என் பொண்ணு இருக்குச்சு. 2 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் சாமியெல்லாம் வேண்டிக்கிறோம் கன்ஃபார்மாக கிடைக்கணும்னுட்டு. இதுதான் எங்களுக்கு லைஃபு. எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதனால் இந்த வேலை எங்களுக்கு கிடச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ரொம்ப முக்கியம். நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் 3 நாள். ரொம்ப கஷ்டப்பட்டுறோம். அதனால் கண்டிப்பாக கிடைக்கணும் எங்களுக்கு. என்ன சொல்லுதுன்னா, அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க வரணும், எதனா ஹெல்ப் பண்ணணும், எங்களை மாரி இருக்கிறவங்களும் வரணுன்னுட்டு, யாருன்னா உதவி பண்ணணும் எங்களை மாரி ஏழையாக இருக்கிறவங்களுக்கு. அவங்க லைஃபு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லைஃப்பில். ரொம்ப எங்களோட குடும்பம் யாருமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் இருக்கணும். ஆமாம், எங்களை ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. எங்களை நாங்கள் வாடகை தான் இருக்கோம் விற்கிறவனில் 5 வருஷமாக. எங்களுக்கு சொந்த வீடு நிலம் எதுவுமே இல்லை. எங்கள் ஹஸ்பண்டும் இல்லை. நான் சொந்தமாக என் 3 பசங்களை படிக்க வச்சுக்கிறேன். 2 பேர் எம்எஸ்சி படிச்சுக்கிறாங்க. இந்த பாப்பா போலீஸுக்கு 2 வருஷமாக. எங்களுக்கு வேண்டாம் இல்லை ரொம்ப. அப்போ தான் எங்களை மனசெல்லாம் நினைப்பாங்க. எங்கள் சொந்த பந்தெல்லாம் எங்களை யாருமே எல்லாம் தப்பாக தான் யோசிப்பாங்க. இவங்களுக்கு என்ன இடம் இல்லை, வீடு இல்லை, கேவலமாக பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் வாடகை. எனக்கு சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆச்சு. எங்கள் ஹஸ்பண்டும் இல்லை, நானும் 20 வருஷமாக தனியாக இருந்து தான் பசங்களை விழுப்புரம் ஜிஹெச்சில் தான் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறேன். தனியாக இருந்து தான் குழந்தைங்கள படிக்க வைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட ட்ரீம் வந்து இப்போ 3 மாதம் தான் அது பாப்பா பிறந்து சிசேரியன் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இல்லை பெயினாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லி போயிருக்காங்க உள்ளக்க. இப்போ 4 இயர்ஸாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் தான் வந்து ஃபிசிக்கலுக்காக போயிருக்காங்க உள்ளக்க. இல்லை எல்லாருமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு. அவங்க உள்ளக்கே இருக்கக்கூடாது இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி வெளியே வந்தால் தானே அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் நான் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. இல்லை நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், இந்த மாதிரி உங்களோட ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அதுக்கான ஸ்டெப்ஸை தான் நான் எடுக்கணும்னு நினச்சேன். இப்போ நம்மளை மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது இல்லையா, அவங்களுக்கான இதையும் நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவங்களுக்காக சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் எப்படி நல்லாயிருக்கும் அந்த செலெக்ஷன் ஆகி வெளியே வந்தால். அவங்க ஆசை, அது அவங்க ஆசை நிறைவேற்றுறது தான் நம்மளுது. அவங்க படித்ததுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை அது இதை ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க, கிடைச்சா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சந்தோஷம், நம்ம ஒய்ஃபு போலீஸ் ஆகிறாங்க அப்படின்ட்டு. நம்மளுக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு ஆசை. அது ஒன்று அவங்க ஆசை, நம்ம ஆசை, அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.